உஜ்ஜயினி ஸ்ரீ மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் இன்றைய பஸ்ம ஆரத்தி தரிசனத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மகாகாலேஸ்வர் கோவில் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைன் நகரில் ஷிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் பஸ்ம ஆரத்தி மிகவும் தனித்துவமானது என்று நாம் நேற்றைய பதிவில் கண்டோம். இந்த ஆரத்தியின் போது லிங்கத்திற்குரிய புனித சாம்பலால் ஸ்ருங்காரம் செய்யப்படுகிறது. சிவன் சாம்பலை பூசிக்கொள்வதால் இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தரிசனத்தை காண அதிகாலையிலேயே பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரள்வார்கள். இதுவே லிங்கத்தை விழிப்படைய செய்யும் முதல் சடங்காகும். இந்த பஸ்ம ஆரத்தியை காண்பது என்பது இந்துக்களின் ஆன்மீக பயணத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இதை தரிசிப்பதால் கிடைக்கும் முக்கிய பலன்களும் அதன் பின்னால் உள்ள தத்துவங்களும் இங்கே கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் இங்கு மகாகால், அதாவது காலத்தின் கடவுள், அழிப்பவர் வடிவத்தில் குடிகொண்டுள்ளார். பஸ்மம், அதாவது திருநீரு என்பது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் மரணம் உறுதியானது என்பதையும் குறிக்கிறது. இந்த ஆரத்தியை தரிசிப்பவர்களுக்கு காலத்தின், அதாவது மரணத்தின் பயம் நீங்கி அகால மரணம் ஏற்படாது என்ற ஆழமான நம்பிக்கை உள்ளது. மரணத்தின் பின்னர் சடலங்கள் எரிக்கப்படும் போது கிடைக்கும் சாம்பலை சிவனுக்கு சாத்தி வழிபடுவது இங்குள்ள பழங்கால மரபு. தற்போது சாணத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் விபூதி பயன்படுத்தப்படுகிறது. இந்த சடங்கின் மூலம் பக்தர் உலக பற்றுதலில் இருந்து விடுபட்டு முக்தி அல்லது மோட்சத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. பஸ்மம் என்பது அனைத்தையும் அழித்த பின் எஞ்சியிருக்கும் இறுதி பொருள். இது ஒருவரின் அகந்தையை, அறியாமையை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அனைத்தையும் அழித்து எரித்து ஒரு புதிய ஆன்மீக வாழ்வு தொடங்குவதை குறிக்கிறது. இந்த ஆர்த்தியை காண்பதன் மூலம் ஒருவரின் முந்தைய பாவங்கள் நீங்கி ஆன்மா தூய்மை அடையும் என்று நம்பப்படுகிறது. பஸ்ம ஆரத்தி அதிகாலை 4 மணிக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வேத மந்திரங்கள், தாளங்கள் மற்றும் மேலதாளங்களின் ஒலியுடன் நிகழ்த்தப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கோவில் வளாகத்தில் உயர் ஆன்மீக அதிர்வுகள், அதாவது எண்ணற்ற பாசிட்டிவ் எனர்ஜி நிலவுவதாக நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் தரிசனம் செய்வது பக்தரின் ஆன்மீக பிணைப்பை வலுப்படுத்தி மிகுந்த அமைதியையும் ஆற்றலையும் அளிக்கிறது. இந்த ஆர்த்தியை காண்பதற்கு பல கடுமையான விதிகள் உள்ளன. குறிப்பாக ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும்.